இப்பொழுது இந்த ஊஞ்சல் உற்சவம் அருள்மிகு மீனாட்சி தாயார் ஷியாமலா என்று சொல்லலாம். மீனாட்சி, இந்த மீனாட்சி தாயார் ஊஞ்சலில் ஆடும் அழகு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த மீனாட்சி தாயார் கோவிலுக்கு யாரெல்லாம் போகலாம்? மதுரையில் குடிகொண்டால் மீனாட்சி. புதன் சில பேருக்கு ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கும். அவர்கள் பெண் பார்த்து மனவேதனைப்படுவாங்க. பொண்ணு பார்க்க போயிட்டு பொண்ணு பார்க்கல, பொண்ணு கிடைக்கல, இந்த மாதிரி. அதே மாதிரி பெண்களுக்கு இருந்தால் ஆண்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த புதன்கிறது ஒரு உறவை இன்னொரு உறவு பலப்படுத்துவதற்கு காரகத்துவமான கிரகம். அது மீனாட்சி அருளால் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். மீனாட்சி திருக்கோவில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான தகவல். அதாவது ஒரு முறை முகலாய பேரரசு காலத்தில் வந்து அந்த மீனாட்சி அம்மனுடைய கோவில் அந்த சிலையை தூக்கிட்டு போகிறதுக்காக சில சம்பவங்கள் நடக்கப்பட்ட போது ஒரு 4 பேர் மட்டும் சேர்ந்து அந்த கோவிலில் மீனாட்சி அம்மனுடைய சிலையை மறைச்சி வெளியில் ஒரு லிங்கம் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுட்டாங்க. அப்போ வந்து அம்மன் உருவம் மறைந்திருந்தது. வந்த எதிரிகள் அந்த லிங்கத்தை மட்டும் சேதாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோவில் புனரமைக்கப்படணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு அந்த லிங்கத்தை எல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு வேறு லிங்கம் வைக்கலான்னு சொல்லும் பொழுது அங்கிருந்த ஒரு முதியவர், ரொம்ப முதியவர் வந்து நாங்கள் 4 பேர் சேர்ந்து இந்த அம்மனை உள்ளே காப்பாற்றி வச்சுருக்கோம், இந்த கல் சுவரை இடிச்சிங்கன்னா உள்ளே அம்பாள் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு பெரிய அதிசயமான விஷயம் என்னென்னா, எத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் ஏற்றப்பட்ட அந்த தீபம் எரிந்ததாகவும் அங்கே வாடா மலர் கொண்டு அன்னை மீனாட்சி குடியிருந்ததாகவும் கோவிலினுடைய அற்புத வரலாற்று தகவல்கள் நமக்கு சான்றுரைக்கின்றன. ஒரு முறை முன்னாள் தமிழக முதல்வர் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தபோது அதை வந்து அருங்காட்சியகத்தில் இருந்த லிங்கத்தை அதை அங்கே வைக்க வேண்டாம், பூஜையில் இல்லாத லிங்கம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு தகவலை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்தில் இன்றும் இந்த அற்புத தகவல் அனைவருக்கும் தெரியும்படி வைத்திருக்கும் இந்த மீனாட்சி அம்மன் ஊஞ்சல் உற்சவம் நம் அனைவருக்கும் ஒரு அற்புதமான செய்தியை தருகிறது. இந்த நேரத்தில் கருமாரி தாயார் ஒரு அம்மாவை தாளாட்டுறது ரொம்ப சந்தோஷம். கருமாரி அம்மன் வீட்டுக்கு வந்த கருமாரியை மனதில் உருக்கமாக இந்த பாடல் கேட்டு அன்னையை தாளாட்டும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. பெத்த தாய் எவ்வளவுதான் நம்ம வந்து பாராட்டினாலும் அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. சரி, நம்ம குழந்தை தான் நினைப்பாங்க. ஆனால் யாரெல்லாம் தாயாக செய்த பாவத்தை மன்னித்து சங்கரன் உதித்தது காலடியில், அவன் சகலமும் அறிந்தது காலடியில். அம்மா, எந்த பாவம் புண்ணியம் எது செய்திருந்தாலும் இப்பிறப்பில் நீயே எனக்கு அருள்சுணையாக, என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தனை விழிகளிலும் கடையேழு விழிகளும் சிறிதுடன் பரிவுடன் ஒரு விலையால் என நீ பார்த்தாலும் போதும். அதாவது அம்பாளுடைய கருணை அளவிட முடியாதது. கருமாரி தாயாருக்கு நடக்கும் ஊஞ்சல் உற்சவம் அற்புத தரிசனம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை,
இடைவேளைக்கு பிறகு ஆயுத பூஜை அப்படின்னா என்ன, அதை எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.